the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்ய அதிபர் தேர்தலில் மீண்டும் புட்டின் வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் கொடுத்த செய்தி பெரிய அளவில் உலகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ களத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்கள் அதை தாண்டி ரஷ்யாவோட சோவியத் யூனியனுக்கு அப்புறம் பெரிய அளவில் ஓட்டு சதவீதத்தை புட்டின் இந்த தடவை வாங்கியிருக்கார். சரி, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் நார்மலாகவே இது ஒரு பெரிய விஷயம்தான். வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னதான் அவரை எதிர்த்து பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான ரெண்டாவது விஷயம் சொல்லப்போனால் அதான் மொதல் விஷயம்னே எடுத்துக்கலாம். யுத்தத்தை சந்திக்கக்கூடிய நாடு. எப்படிப்பட்ட யுத்தம் அப்படின்னா 3 நாளில் முடிச்சிடலாம், 10 நாளில் கொடியை பறக்க விட்டுறலாம் அப்படின்னு கிளம்பி போன இராணுவம் 3வது வருடத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி யுத்தம் ஆரம்பித்த புதுசில் ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது எண்ணற்ற தடைகள். விளையாட்டு வீரர்கள் கூட பங்கேற்க முடியாத அளவு தடைகள். அந்த அளவு தடைகள். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துக்கும் தடை. அதே மாதிரி உலகம் பூரா பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த ரஷ்யர்களுக்கு பெரிய அளவு ஆபத்து அப்படின்னு சொல்லி யுஏஇ, துருக்கி போன்ற நாடுகளை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம். இவ்வளவு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல வெற்றி செய்தியும் வருது. அப்ப இது ஒரு பெரிய விஷயம்தான், முக்கியமான விஷயம்தான். என்னதான் பிளேயர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பிளேயர்களை உருவாக்கி, சந்தர்ப்பங்களை உருவாக்கி, பணத்தை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ண எல்லாம் செய்ய அமெரிக்கா தயார் தான். ஆனா அங்க ஒன்றும் எடுபடலைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்படி சோவியத் யூனியனுக்கு அப்புறம் வரலாற்றில் அதிகமான ஓட்டு சதவீதத்தை இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் பெற்றிருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 6 வருடத்தை முழுமையாக முடிச்சிட்டாரு அப்படின்னா சோவியத் யூனியனையும் சேர்த்து, அதாவது ரஷ்யா அப்படிங்கிற நாட்டுக்கு 200 வருடம், கடந்த 200 வருட வரலாற்றில் நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நபராகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் மாறிடுவார். ரஷ்ய அதிபர் புட்டினோட ஆசையை பீட்டர் த கிரேட்டை தாண்டி நம்மளோட புகழ் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். இந்த 200 வருஷ வரலாற்றில் ஈஸியாக இவர் போய் உட்கார்ந்துருவார். அப்படி உட்காரும்போது சிறப்பான சம்பவங்களை செஞ்சுட்டு உட்கார்ந்தா தானே பெருமையாக இருக்கும். அதுக்கும் அவர் பேசி முடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்ல உள்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அதாவது அலெக்சி நவால்னியோட மரணம். சொல்லப்போனால் அலெக்சி நவால்னி பேரையே மனுஷன் எங்கேயுமே பதிவு பண்ணதே கிடையாது. இப்பதான் பதிவு பண்றாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைதி பரிமாற்றத்துல அவனை அனுப்பிச்சே தொலைச்சிடலாம் தான் நினைச்சோம். ஆனா யாரும் எதிர்பார்க்காம இறந்துட்டாரு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் கிடையாது. இது டோட்டலா இனிமேல் உள்நாட்டுல ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக ஒரு ஆளை வளர்த்து கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றமும், ஏற்கனவே வளர்த்த ஆட்கள் யாருமே எனக்கு ஒருத்து கிடையாது, எனக்கு கீழே பல மடங்கு கீழே இப்ப வேட்பாளர்களா சந்திச்சு 4% ஓட்டு எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அவனுங்க ஒருத்து இல்லடா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. இது ரெண்டாவது. மூன்றாவது, பிரான்ஸும் அமெரிக்காவும் தான். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த தேர்தல் நியாயமா நடக்கல, அநியாயமா நடக்குது அப்படின்னாங்க. அமெரிக்கால முதல்ல ஜனநாயகமே இல்லை, அங்கதான் பெரிய குழப்பம் இருக்கு, அதை சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பத்தி விட்டாரு. பிரான்ஸோட கருத்து தான் ரொம்ப ஆழமான கருத்து. ஏன் அப்படின்னா, அவர்கள் நேரடியா வீரர்களை அனுப்புவோம் அப்படின்னாரு. இப்ப உள்ள உலகத்துல எல்லாம் சாத்தியம்டா அப்படின்ட்டார். அப்ப பிரான்ஸ் ஆள் அனுப்புனாலும் நான் தயாரா இருக்கேன்னு அர்த்தம். இல்ல பிரான்ஸ் அனுப்பக்கூடிய ஆட்களுக்கு ஏற்கனவே கவுண்டர் பொசிஷன் எடுக்க திட்டங்கள் தயார்னு அர்த்தம். அப்படி நேரடியா மோதல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது 3ஆம் உலக யுத்தத்தை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு தெளிவாவே சொல்லிட்டாரு. அப்படி கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? யாருமே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விட்டதுக்கப்புறம் பேரழிவு நிச்சயம் அப்படிங்கிறனால இந்த 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா சாத்தியமே இல்லை அப்படின்னு வீட்டில் நான் படுத்து தூங்க போறது கிடையாது. அப்படி சாத்தியமாகும் போது விளைவுகளை பல மடங்கு மோசமா கொடுக்க ரஷ்யா தயார் நிலையில இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வெற்றி செய்தி உள்ளூர் மக்கள், உலக மக்கள், நண்பர்கள், எதிரிகள் அப்படின்னு எல்லாரையும் போட்டு தாக்கிட்டாரு. உண்மையாவே சொல்ல போனா அமெரிக்கா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வேலைகள் செய்யத்தான் காத்திருக்கும், செஞ்சிருக்கும், வெளியில தெரியாது. ஏன்னா வெற்றி இல்லைல்ல, அது எல்லாமே தவிடுபடி ஆக்கிதான் இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான். இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட எதிர்ப்புல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பட்டு பட்டுன்னு வந்து வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நேரத்தில் ஹங்கேரி போய் வாழ்த்து சொல்லும். அதை தொடர்ந்து எத்தனை ஐரோப்பா நாடுகள் போய் வாழ்த்து சொல்ல போகிறார்களோ. அடுத்த 6 வருடம்
நிலையான ஆட்சி குடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிபர சீண்டிட்டாங்க. எப்ப? 10 நாள் முன்னாடி. தேவையே இல்லாம, அந்த தேவை யாருக்கான மைலேஜா மாறுது அப்படிங்கிறத இப்பவே சிக்னல புட்டின் குடுத்துட்டார். தனக்கான மைலேஜா நான் மாத்திக்குவேன் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அவரோட வெற்றி செய்தியில.